தேவைக்காக இடைவிடாது ஜெபம் செய்கிறார்கள். பல ஆண்டுகளாக தொடர்ந்து இடைவிடாது கடவுளுக்கு ஜெபித்த அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் கடவுள் கனவுல தோன்றாரு. ஆச்சரியம், அதிசயம், என்ன செய்யறதுன்னு தெரில, கை கால் ஓடலை. ஐயோ ஆண்டவரே வாங்க 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 அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் கடவுள் பெரிய தங்க கட்டி கொண்டு வருவார் அப்படின்னு மனைவி சொல்கிறார். இல்லை இல்லை, கட்டு கட்டாக பணம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க கணவர். ரெண்டு பேரும் கடவுள் உத்து பார்க்குறாங்க, கையை பார்க்குறாங்க, வெறுங்கை. என்னடாதுன்னு பாதி மனசு சொங்கி போயிட்டாங்க. அடுத்து கடவுள் என்னதான் சொல்கிறாருன்னு பாப்பவன் பார்க்குறாங்க. கடவுள் சொல்கிறார், பிள்ளைகளே இதோ நான் உங்களுக்கு ஒரு வேலை தருகிறேன், அதை திறம்பட செய்து என்னை வந்து பாருங்கள் என்று. அது என்ன வேலை? இன்று இரவு முழுவதும் 2 பேரும் கடற்கரைக்கு சென்று முத்துச்சிப்பிகளை பொறுக்கி வாருங்கள், காலையில் என்னை வந்து சந்தியுங்கள் என்று சொல்லிவிட்டு கடவுள் மறைந்து விட்டார். இரவு முழுவதும் பொறுக்க சொன்னாங்களே, சரி வா பொறுக்கோன்ட்டு 2 பேரும் 2 கோணி பையை எடுத்துகிட்டு போய் அந்த முத்துச்சிப்பியை கடற்கரை மண்ணில் பொறுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2 மணி நேரம் பொறுக்கியிருப்பாங்க. மனைவிக்கு தூக்கம் தாங்க முடியல, அப்படியே அங்கனே படுத்து தூங்கிட்டாங்க. கணவர் சரி நம்மளாவது செய்வோம் அப்படின்னு பொறுக்கிட்டு இருக்காங்க, சிப்பிகளை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவரும் அயர்ந்து உறங்கிட்டார். திடீர்னு முடிச்சு பார்த்தா 5 மணி காலையில், ஐயையோ கடவுள் வந்து வர சொன்னாரே. ஓடி போய் 2 பேர் கடவுளை பார்க்க போகிறாங்க. கடவுள் தோன்றினார். ஆண்டவரே இதோ நீங்கள் முத்துச்சிப்பி பொறுக்க சொன்னீங்க, பகலில் பொறுக்க சொன்னாலும் மூட்டை மூட்டையாக பொறுக்கியிருக்கலாம், ராத்திரியில் பொறுக்க சொன்னீங்க, தூக்கம் தாங்க முடியல, தூங்கிட்டோம், இதோ அந்த மூட்டையை கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. அப்போ கடவுள் சொல்கிறாரு, அந்த மூட்டையில் இருக்க சிப்பியை ஒன்று ஒன்றா திறந்து பாருங்க. திறக்கிறாங்க, ஒரே முத்து. அட்டடடா, சூப்பர் சூப்பர், கடவுளே என்ன செய்யறத எடுத்து பயன்படுத்தி பணக்காராகலாங்கன்னு சொன்னாங்க. இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருந்தா நாங்கள் 2 பேர் என்ன ஒரு 100 பேரை வேலைக்கு அமர்த்தி டன்னு கணக்கில் பொறுக்கியிருப்போமே, நிறைய முத்து கிடச்சிருக்குமே, கோடீஸ்வரன் ஆயிருப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுள் சொல்கிறாரு, வாய்ப்பு ஒரு தடவை தான் கொடுக்கப்படும், கொடுக்கப்படுற வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி பயன் பெறணும். எதையுமே வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்துக்கொண்டு சிறிய வேலையோ பெரிய வேலையோ திறம்பட செய்தால் பெரிய பலனை அடைவீர்கள். ஒரு கணவன் மனைவி ஒரு தேவைக்காக இடைவிடாது ஜெபம் செய்கிறார்கள். பல ஆண்டுகளாக தொடர்ந்து இடைவிடாது